9 பேரும் குற்றவாளிகள் தண்டனையின் முழு விவரம் 12 மணிக்கு வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு தரப்பிலும் இந்த தீர்ப்பு குறித்தான கருத்துகள் வெளியாக கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் காங்கிரசிலிருந்து திருமதி சுதா ராமலிங்கம் அவர்கள். வணக்கம் மேம். தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது. முதற்கட்டமாக இந்த தீர்ப்பை நீங்க எப்படி வரவேற்கிறீங்க? எப்படிப்பட்ட தண்டனை வழங்கப்பட்டா நிகழ்த்தப்பட்ட குற்றத்திற்கு அது சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றம், பொள்ளாச்சி பாலியல் குற்றம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையே உலுக்கிய மிகப்பெரிய வேதனையான சம்பவம். அப்பாவி கல்லூரி குழந்தைகளை பாலியல் ரீதியாக எந்த அளவுக்கு மோசமாக துன்புறுத்தினார்கள் என்பதை நாம் ஊடகத்தில் எல்லாம் பார்த்தோம். பெண்கள் எல்லாம் பயந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு உறங்குவதை கூட தயங்கினோம். ஏனென்றால் அண்ணா எங்களை விட்டுடுங்க, அண்ணா எங்களை விட்டுடுங்கன்னா பெல்ட்ல ஒரு ஆண் அடிக்கும் பொழுது அந்த பெண்கள் கதறிய அந்த குரல் இன்னும் எல்லாருடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு சம்பவம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்த அந்த காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை நடத்திய ஆட்சியாளர்கள், அன்றைக்கு இருந்த அதிமுகவை சார்ந்த ஆட்சியாளர்கள் தமிழகமே மிகவும் வெட்கப்பட்டு இந்திய அரங்கில், உலக அரங்கில் தலை குனிந்த சம்பவம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற தீர்ப்பு என்பது நீதி வரவேற்கத்தக்கது. நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையை காட்டியிருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட வழக்குகளால் எல்லாம் இவ்வளவு ஆண்டுகள் கழித்துதான் தீர்ப்பு வரும் என்பதும் மிக வேதனைக்குரிய விஷயமாக தான் இருக்கின்றது. இனி வரும் காலங்களில் தீர்ப்புகள், பெண்களுக்கு எதிரான நடக்கின்ற குற்றங்கள், வன்முறைகள், அதற்கெல்லாம் தீர்ப்பு என்பது மிக விரைவில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற ஒரு வழக்கறிஞரின் பார்வையாகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பார்வையாக இருக்கின்றது. உச்சபட்ச தண்டனை இந்த குற்றவாளிக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் நமது தமிழகம் என்பது இந்தியாவிலேயே கலாச்சார பண்பாட்டுக்கு புகழ்பெற்ற ஒரு மாநிலம். குறிப்பாக இன்றைக்கு கல்வியில் மிக பெரிய அளவில் வேகமாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்ற மாநிலங்களையும் கடந்து நாம் 95% மேற்பட்ட கல்வி இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் கிடைத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு கலாச்சார பண்பாடு உள்ள ஒரு சமூகத்தில் இன்றைக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதை நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு இந்த சமூகத்தின் மனநிலை மாற வேண்டும். இதை தவிர பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் செய்கின்ற நபர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கும் போதுதான் மீண்டும் மீண்டும் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். தண்டனை பெறுகின்ற அந்த நபரை இந்த சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும். தண்டிக்கப்படுகிறவர்கள் எந்த ஒரு அரசியல் பின்புலம் இருந்தாலும், யார் வீட்டு மகனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அவருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களே அவர்களை சார்ந்தவர்களே, அவர்கள் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் கூட இது தொடர்பில் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்டது ஊடகத்தில். ஆனால் அன்றைக்கு நிறைய பேர் காப்பாற்றப்பட்டார்கள். அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை கூட நீ ஊடகத்தில் சொல்லுகின்ற ஒரு தைரியம், கேவலமான மனநிலை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கும் அவர்கள் கீழ்ப்பணி செய்த காவல் அதிகாரிக்கும் இருந்தது என்பது இதை காட்டுகிறது. என்றால் அன்றைக்கு பெண்கள் நிலைமை, பெண்கள் பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலை தான் அன்றைக்கு ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனநிலை கொண்ட ஒரு ஆட்சியாளர்களிடம் அன்றைக்கு பெண்கள் இருந்தார்கள் என்பது மிக வெட்கக்கேடானது. இன்றைக்கு இந்த வழக்கில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு என்பது மிகவும் வரவேற்கின்றோம். பெண்களாகிய நாங்கள் நீதிமன்றத்திற்கு மீண்டும் நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட தான் இருக்கின்றது, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பது இந்த தீர்ப்பை காட்டுகின்றது. 12 மணிக்கு என்னை போன்ற பெண்கள் எல்லாம், சாமானிய பெண்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மோசமான குற்றவாளிகள் கடுமையான தண்டனை, உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக. நன்றி சுதா ராமகிருஷ்ணன். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க.